ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நைட்டு டின்னருக்கு இட்லியும் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்து தக்காளி குருமாவும் தாங்க செய்ய போகிறோம். ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி குக்கிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குருமா தாளிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 200 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். பூண்டு 10லேருந்து ஒரு 15 பல் போல் இருக்கும். இது ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை மாறுறதுக்காக இப்போ வெங்காயத்து கூடவே மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். கூடவே சால்ட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழம் உள்ளே சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சி விழுத வெங்காயத்தை கூட சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்காக விட்டுறலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வர வரைக்கும், அப்புறம் லைட்டாக அந்த நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லியும் ஊற்றி வச்சிடலாம், வேகட்டும். இட்லி வேகிறதுக்கும் குருமா ரெடி ஆகுறதுக்கும் டைம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால் இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா குழிகள்லையும் மாவை ஊற்றிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. இதை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இட்லியும் வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள் எப்படி மெது மெதுன்னு இருக்குதுன்னு. சூப்பராக நல்லா ஆவி பறக்க பறக்க இட்லி. கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு சின்ன வெங்காயம் முழுசாக போட்ட தக்காளி குருமா. பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ தோசையும் சுட போகிறேங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தோசையில் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக 2 தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசையை ஊற்றிட்டு நடுவில் இந்த மசாலாவை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மசாலா தோசை ரெடிங்க. அதுவும் சாதாரண மசாலா தோசை கிடையாதுங்க. ஹோட்டல்லலாம் விற்பாங்கல்ல, ஹோட்டலில் ரோட் சைட்லாம் அந்த மாதிரி மசாலா தோசை. அங்கெல்லாம் சட்னி போட்டு தான் செய்வாங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தோசை கூட சாப்பிட்றதுக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும்.
எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிக்குங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. நாங்களும் அவரோட சேர்ந்து பழகிக்கிட்டோம். அவங்களுக்காக அடிக்கடி இது மாதிரி பண்ணி கொடுப்பேன். எங்களை போல் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கிரேவியில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடு நம்ம வீடியோ முடியுது. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.